என்னடா இது? அவ எப்படி விலங்கு கழட்டுனா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தரமான ஒரு ஹாலிவுட் டப்டு மூவி தான் பார்க்க போகிறோம். எபிகெயில். எபிகெயிலுங்கிறது படத்தோட பேர் மட்டும் இல்லை, இந்த பொண்ணோட பேரும் இந்த படத்தில் எபிகெயில் தான். வசதியான வீட்டு பொண்ணு, டான்ஸரும் கூட. இந்த பொண்ணை கடத்துறதுக்கு வாயில் குச்சி முட்டாயோட சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த பொண்ணு தான் படத்தில் 2வது ஹீரோயின். அந்த குழந்தைய கடத்துறதுக்கு இந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட சேர்ந்து இவங்க கூட 6 பேர் கொண்ட குழுவும் இருப்பாங்க. 4 பசங்க 2 பொண்ணு, மொத்தம் 6 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கடத்துறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு டான்ஸ் ஷோவை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடும். இந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 6 பேர் அவங்க வீட்டுக்கு போய் உள்ளே இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடும். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த 6 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கடத்திடுவாங்க. இந்த கடத்தல் சம்பவம் ஏன் நடக்குதுன்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை இது. இவங்க இந்த கடத்தல் சம்பவத்துக்காக ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க இந்த 6 பேரும் சேர்ந்து. அப்படி கடத்தி கொண்டு போன அந்த பொண்ணை கொண்டுட்டு வர சொன்ன அந்த வில்லன் அங்கே அந்த பங்களாவில் இருக்கான். அப்போ அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு பிளான் அப்படின்ட்டு. படத்தோட 2வது ஹீரோயின் ஜோய் அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு வருவா. ஏன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அந்த பொண்ணுகிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தில் விறுவிறுப்பான காட்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த டீமில் ஒரு ஆள், அந்த புழு சட்டை போட்டவன், அங்கே உள்ள கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போவான். அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அந்த கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போனவன் கத்தி கதறி கத்துற சவுண்டில் அந்த பொண்ணு அங்கே என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்க்கறதுக்கு போவா. அதை பார்க்க போன இவன் ரொம்ப பயந்துருவா. ஏன்னா அவன் தலை தனியாக கலண்டு வந்துடும். இது எப்படி நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க. இது இங்கே என்னமோ நடக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. இந்த பங்களாவில் நம்மளை தவிர வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்டிங் ஃபுல்லாக அவங்க வந்து அதை தேடுறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. அப்போது நம்ம படத்தோட 2வது ஹீரோயினி ஜோய் அந்த பொண்ணை பார்த்து, நீ பார்த்து பத்திரமா இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பங்களாவில் உள்ள ஒரு அறையாக அங்கே உள்ளவங்க தேடிட்டு போகிறாங்க. என்னமோ இங்கே இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த டீமில் ப்ரௌன் கலர் டிஷர்ட் போட்ட ஒருத்தன் தான் 2வது சம்பவத்துக்கான சிக்கன ஒரு ஆள். அவன் அதே இடத்துல இறந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அப்போ தான் சம்பவங்கள் ஆரம்பிக்குது. முதல் முறையாக அந்த பொண்ணு தன்னை ஒரு கோஸ்டாக காமிக்கிறா அவங்க முன்னாடி. இதை கோஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஜாம்பீஸ்ன்னு சொல்லலாம். ஜாம்பீஸ்னா தெரியும், நிறைய தமிழ் படங்கள்லையும் பார்த்துருப்பீங்க, மனித மிருகங்கள். அந்த குழந்தை அவங்கள அட்டாக் பண்ணுவா. அப்படி அட்டாக் பண்ணும்போது அவங்க எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சுட்டுருவாங்க. அப்படி சுட்டாலும் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணை எப்படியோ ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அறையில் தலையில்லாத ஒரு முண்டத்தை கூட இவ டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. மறுபடியும் அங்கே ஒரு ஃபைட்டு நடக்குது. அந்த ஃபைட்டில் அவளுக்கு அங்கே உள்ளவங்க எப்படியோ ட்ரை பண்ணி அவளுக்கு ஒரு மயக்க மருந்து உள்ள ஒரு ஊசியை அவள் உடம்புல செலுத்திடுறாங்க. அவள் வந்து மயக்கமாயிடுறா. அதுக்கப்புறம் தான் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத உணர்றாங்க. அங்கே உள்ள அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணோட கையில் அவள் கடிச்சிருப்பா. நானும் ஜாம்பியாக மாறிடணும்னு ரொம்ப பயத்தில் இருப்பா. அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயக்க மருந்து செலுத்தின அந்த பொண்ணை ஒரு கம்பி வெளி உள்ள ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அறையில் வெளிச்சம் வரக்கூடிய ஒரு இடமா பார்த்து அவங்க போய் 4 பேரும் அங்கே உட்காருவாங்க. வெளிச்சத்தில் இருக்கும்போது அந்த குழந்தையால் எதுவும் இவங்களை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க நம்பி அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. படத்தில் சம்பவங்கள் அடுத்தடுத்து ஆரம்பிக்குது. அந்த 4 பேர் கொண்ட குழு 2 குழுவாக பிரிஞ்சு தனித்தனியாக போகிறாங்க. நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு வழியை தேடி ஆகணும் அப்படின்னு தேடுறாங்க. அப்போ தான் அந்த குழந்தையால் கடி வாங்கின பொண்ணு அவங்க கூட வந்தவனையே கடிச்சு கொண்டுறா. கொடூரமாக கழுத்தில் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி கொலை பண்ணுறா. இன்னும் போனவங்களை ஆளையே காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டீம் உள்ள அவங்க 2 பேரும் இவங்க 2 பேர்த்த தேடி வராங்க. அப்படி வரும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு ஜாம்பியாக மாறி இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஓட முடியுமோ அந்த பங்களாக்குள்ளேயே ஓடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தட்டு கிடைக்குது. அந்த தட்டை வச்சு சூரிய ஒளி மூலயமா அவளை கொண்டுறாங்க. அவளை கொன்னதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு அறையில் வந்து ஒரு சவுண்டு கேட்கும். மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயினி கூட இருக்கிற ஒரு ஆள் மட்டும்தான், 2 பேர் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. அவங்க அந்த அறையில் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு போவாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு பேர் அதிர்ச்சியை பார்க்குறாங்க. அங்கே ஒரு அறையில் சிசிடிவி ரூம், அந்த வீட்டோட மேப்பு எல்லாமே அங்கே இருக்கும். அந்த அறையில் அந்த குழந்தைய கடத்திட்டு வர சொன்ன இவங்களுடைய பாஸ் அங்கே இருப்பான். அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு இந்த பிளான் போட்டது எல்லாமே அவன் தான் அப்படின்னு. இதுக்கு முழுக்க காரணம் எல்லாம் அவன் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா எப்படியோ ஒரு வழியாக பேசி மைண்ட் வாஷ் பண்ணி அவ கூட வந்தவன இவன் வந்து கடிச்சிருவான். கடிச்சதுக்கப்புறம் இவன் வந்து ஜாம்பியாக மாறிடுவான். மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயினி மட்டும்தான். அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிப்பா. இப்போ ஜாம்பியாக மாறின இவன் அவனுடைய பாஸை இவனே அடித்து கொன்றுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கான முயற்சியில் நம்பால் இறங்குவான். அப்போ தான் ட்விஸ்ட்டு வரும்.
அந்த குழந்தை அந்த இடத்துக்கு வருவா. இப்போ அவனை எப்படியாவது கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நினைப்பா. அவங்க 2 பேத்துக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினிக்கு ஃபோன் எப்படியே கிடைச்சிரும். வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு அவன் பையன்கிட்ட பேசுவா. நமக்கு என்ன ஆகுமோ தெரியல, கடைசியா ஒரு வாட்டி நம்ம பையன்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. அப்பதான் அந்த குழந்தை நம்ம ஹீரோயின்கிட்ட ஹெல்ப் கேட்பா. என்னால இவனை கொல்ல முடியாது, நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை வந்து கொல்லுவாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி கடைசியா ஒரு வழியா இவனையும் கொன்னுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அந்த குழந்தையோட அவங்க அப்பன் வருவான். பார்த்தா கடைசியில் அவனும் ஒரு ஜாம்பி தான். ஆனால் அந்த குழந்தை சொல்லிடுவா, இந்த பொண்ணை எதுவும் பண்ணக்கூடாது, எனக்காக விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம பையனை போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் அந்த இடத்த விட்டு வெளியே வர அவ காரில் உட்காந்து தன்னுடைய பாக்கெட்டில் பார்க்குறா. அந்த ஃபஸ்ட்டு அந்த படம் ஆரம்பத்தில் அவள் சாப்பிட்டு வச்ச மிச்சம் உள்ள அந்த குச்சி மிட்டாயி அவள் பாக்கெட்டில் இருக்குது. அந்த குச்சி மிட்டாயை அவள் சாப்பிட்றா. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். படம் இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.